இந்த 10 ஸ்மால் ஹேபிட்ஸை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு ஒரு நல்ல வெல்த்தை பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, எப்பவுமே ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பர்ச்சேஸ் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. ஸ்பெண்டிங் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம பிளைண்டாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதுனால நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போதோ இல்லை ஒரு பெரிய ஷாப் போகும்போதோ கண்ணுக்கு தெரிஞ்ச பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிப்போம். இதே நம்ம கிட்ட ஒரு பர்ச்சேஸ் லிஸ்ட் இருக்குன்னா கரெக்டா பார்த்து அந்த லிஸ்ட்டை மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஸ்பெண்டிங் லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவோம். நம்மளோட செலவுகளை ப்ராப்பரா கட்டுப்படுத்துவோம். நம்பர் 2, நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு தேவையான கிராசரிஸையும் ஃபுட் ஐட்டம்ஸையும் ஆன்லைன் ஆப்ஸ் மூலமா ஆர்டர் பண்றது. இப்போ பார்க்கறதுக்கு அது ஒரு ஆஃபர் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபரை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்டா கூட இருக்கும். உண்மையாவே நீங்க ரொம்ப என்கேஜா இருக்கீங்க, வெளியே போய் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றது கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா தேவையில்லாம ஆன்லைன் ஆப் தானே, ஆஃபர் தானே, வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆஃபர் மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மள அறியாம சில பொருட்களை விலையேற்றி விற்பாங்க. அது நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால ஒரு பொருள் வேணும்னா தேடி போய் வாங்குங்க. நம்பர் 3, எங்கெங்கெல்லாம் பொருட்கள் வாங்குறோமோ முடிஞ்ச அளவுக்கு கேஷை கொடுத்து வாங்குங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை குறைக்க ஆரம்பிங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதன் மூலமா நம்ம என்ன செலவு பண்றோம், எவ்வளவு செலவு பண்றோம், எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்றத ப்ராப்பரா மானிட்டர் பண்ணாம விட்டுருவோம். அந்த நேரத்துல ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லாம இருக்கும். வேற கேஷ் கொடுத்து வாங்கும்போது உண்மையாவே அந்த பொருள் தேவையா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்கோட அந்த பொருளை வாங்குவோம். தேவைன்னா வாங்குவோம், தேவையில்லைன்னா தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். அதே சமயம் தேவையான பொருட்களை வாங்கும்போது கேஷை கொடுக்கும்போது ஒரு எமோஷனலோட கொடுப்போம். அது இன்னும் கொஞ்சம் வெல்த் அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கேஷ் உபயோகப்படுத்தி பொருட்களை வாங்குங்க. நம்பர் 4, தினமும் டே க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 5 மினிட் உங்களோட பட்ஜெட்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்னலாம் செலவு பண்ணீங்க, அது சரியான செலவு தானா, தேவையான செலவு தானா, எங்காவது தப்பு பண்ணியிருக்குமா அப்படின்றத ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுங்க. எவ்ரிடே நைட்ல ஒரு 5 மினிட் உங்களோட எக்ஸ்பென்சஸை மானிட்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி பழக்கப்படுத்தி பாருங்க. மந்த் எண்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். நம்பர் 5 என்னன்னா, இந்த சின்ன தப்பை நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கோ அது மந்த்லி ரெனியூவலா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்றீங்களான்னு கவனிங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணலன்னா தயவு செய்து கவனமா கேன்சல் பண்ணுங்க. பல நேரங்கள்ல நம்ம ரெனியூவல் மெத்தட்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வச்சிருப்போம், ஆனா அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டோம். அது ஆட்டோ ரெனியூவல்ல போய்கிட்டே இருக்கும், மணி தான் வேஸ்டா இருக்கும். அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கட் பண்ணுங்க. நம்பர் 6 என்னன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்காக நீங்க என்கொயரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்கொயரி பண்ணிட்டோமே, அந்த பொருளை வாங்கலைன்னா தப்பா நினைச்சுப்பாங்களே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்னால தேவையே இல்லைன்னாலும் போய் பொருளை வாங்கிடுவோம். உண்மையாவே ஒரு பொருளை என்கொயரி பண்ணி உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. நீங்க 10 முறை விசாரிச்சாலும் அந்த பொருள் உங்களுக்கு தேவை இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இல்லைங்க, எனக்கு இந்த பொருள் யூஸ் இல்லை, இந்த பொருள் வேணும்னா மறுபடியும் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டே இல்லாம கட் பண்ணுங்க. விசாரிச்சுட்டமேன்னு பொருளை வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் தான் வேஸ்ட் ஆகும். நம்பர் 7 என்னன்னா, நம்ம பண்ற ஒரு காமன் மிஸ்டேக்கு, நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ் கடையில ஒரு பொருள் வாங்குறோம்னா ஆஃபர்ஸ்ன்ற பேர்ல இன்னும் மேலும் பொருட்களை வாங்குறதுக்கு திணிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4000 ருபீஸ்க்கு பொருளை வாங்குறோம்னு வச்சுங்களேன். சார் இன்னொரு 1000க்கு வாங்கினீங்கன்னா 5000 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆஃபரை பார்க்கும்போது ஒரு 1000 ருபீஸ் தானே, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா நீங்க ஸ்பெண்டிங் தான் இன்க்ரீஸ் பண்றீங்க. எந்த கேஷ்பேக் ஆஃபரும் எந்த கூப்பன்ஸும் நம்மளோட ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர எந்த வகையிலையும் சேவிங்ஸ் கொடுக்காது. ஆகையினால கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கூப்பன் கோட்ஸும் உண்மையாவே தேவைன்னா மட்டும் உபயோகப்படுத்துங்க. அந்த ஆஃபரை பார்த்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்பர் 8, ஒரு பொருளை வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பொருள் உங்களுக்கு முக்கியமா அது தேவையான ஒரு சின்ன அனாலிசிஸ் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 55 இன்ச் டிவி வாங்கணும்னு தோணுதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அது தேவையா அப்படின்னு பாருங்க. தேவைன்னு தோணுனாலும் ஒரு நாள் டைம் கொடுங்க. ஒரு 24 ஹவர்ஸ் அல்லது ஒரு நைட் ஆகுது போய் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்து காலையில் அந்த பொருள் வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்குங்க. ஒரு நைட் டைம் கொடுங்க. சில நேரம் ஒரு பொருளை பார்க்கும்போது ஆசைனாலேயோ இல்லை ஆஃபர்னாலேயோ உடனே வாங்கிடுவோம். ஆனால் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 days 3 days கழிச்சு இல்லை வாங்கி முடிச்ச உடனே கூட ஐயோ இந்த பொருள் வாங்கியிருக்க வேண்டாமோ, இது அன்னெசரி ஆச்சே அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணலாம். அதனால ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டும் அது தேவைன்னா மட்டும் வாங்குங்க. நம்பர் 9, எப்பவுமே உங்களோட
ஸ்பெண்டிங் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மியாக இருக்கணும். இது ஒரு குட் ஃபார்முலா. நம்ம காமனாக என்ன பண்ணுவோம், முதல் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதை விட முடிஞ்ச அளவுக்கு கன்சியூம்ஸ் குறைவாக வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய வெல்த் பில்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 10th பாயிண்ட் என்னன்னா, ரவுண்ட் அப் அண்ட் சேவ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்மளோட வெல்த் பில்டிங் சின்ன சின்னதாக பெரிய அளவில் டெவலப் ஆகும். அது என்னன்னா, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ சே ஒரு 375 rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அன்னைக்கு பட்ஜெட்டில் உங்களோட எக்ஸ்பென்ஸை 400 மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் 25 உங்களோட வெல்த் பில்டிங்கில் சேருங்க. தினமும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொருள் வாங்குவீங்க. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் வெல்த் பில்டிங் போகும். ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும். அந்த அமௌண்ட் லாங் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெல்த்தையே பில்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த ரவுண்ட் அப் அண்ட் சேவ் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான வெல்த்தை உங்களுக்கு தெரியாம நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் சொன்ன இந்த 10 டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே வெல்த் பில்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.